அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கான பதிவில் இந்த ஷிப்பிங் கண்டெய்னரை பயன்படுத்தி ஒரு ரிசார்ட் மாதிரியான ஒரு அமைப்பு செஞ்சால் எப்படி இருக்கும், அதோட டிசைன் எப்படி இருக்கும், அதோட ப்ரைஸிங் எவ்வளோ வரும், அதை எப்படி செய்யலாம், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்த டிசைனில் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 3 40 அடி கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்குது. இல்லை இந்த 3 40 அடிக்கு பதிலாக நாம் ஒரு 2 40 அடி கண்டெய்னரையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம நடுவில் இடம் விட்டு பிரித்து இந்த பக்கம் ஒரு கண்டெய்னர் அந்த பக்கம் ஒரு கண்டெய்னர் கூட நம்மளால் வச்சு பண்ண முடியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 40 அடி கண்டெய்னர், அந்த பக்கம் ஒரு 40 அடி கண்டெய்னர் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ இந்த 2 40 அடி கண்டெய்னரும் பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னரில் அதோட சைடு வால், எண்டு வால், அதே போல் அதோட ரூஃப் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அதில் பார்த்தோம்னா இந்த ஸ்விங் டைப் டோர் மாதிரி இதில் டிசைன் பண்ணி இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஸ்விங் டைப் டோரு, அப்புறம் இன்னொரு கண்டெய்னரில் பார்த்தோம்னா அதில் ஒரு கிச்சனு வித் பெட்ரூம் செட்டப்பு வித் அட்டாச்சு பாத்ரூம் செட்டப்போட இந்த டிசைனில் காமிச்சிருக்குது. இப்போ இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் கண்டெய்னர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ஏற்கனவே இந்த கண்டெய்னர் ஹோம் பற்றின வீடியோக்களில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி கண்டெய்னர் ஹோம் டிசைன் பண்ணும் பொழுது, கண்டெய்னர் கன்வர்ஷன் டிசைன் பண்ணும் பொழுது என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க அதுக்கு தகுந்தபடி என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்தபடி அவங்க டிசைன் பண்ணி அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இப்போ ரிசார்ட் மாதிரி பண்ணுறோம், ஒரு இடத்துல ஒரு ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரி இடத்துல கண்டெய்னர் வைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல பவர் சப்ளை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல இதே கண்டெய்னருக்கு மேலே அப்படியே ஒரு சோலார் பேனல் மாதிரியான ஒரு செட்டப்பை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோலார் பேனலையே அப்படியே நம்ம விண்ட்ஷேடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மழை தண்ணி மேலே டைரெக்டாக படாமல் வழுக்கிட்டு கீழே போகிற மாதிரி நம்ம சாதாரண ஒரு ஓட்டி வீட்டில் வர அந்த ஸ்லோப் மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இந்த சோலார் பேனல் கொடுக்குறது மூலமாக இந்த கண்டெய்னருக்கு தேவையான பவரை இந்த சோலார் பேனல்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 220 வோல்ட் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு 10 பேனல் யூஸ் பண்ணாவே போதும். நாம் இந்த கண்டெய்னரில் இருக்கிற மெயினான பேசிக் எசென்சியல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் பவர் சோர்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். அதாவது உள்ளே இருக்கிற லைட் ஃபிட்டிங்க்கு, ஃபேனு, அதுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன மிஷினரிஸ், அதாவது ஒரு சின்ன மிக்சி, இந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு நம்ம மேலே இருக்கிற சோலார் பேனல்லேருந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஹீட்டருக்கும், வாட்டர் ஹீட்டருக்கும் பார்த்திங்கன்னா சோலாரில் இருக்கிற வாட்டர் ஹீட்டரும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் கண்டெய்னர்ஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயோ நம்ம வைக்கும் பொழுது கீழே பைல் ஃபவுண்டேஷன் போடுவாங்க. பைல் ஃபவுண்டேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஒரு 8 இன்ச்சோ இல்லை 12 இன்ச்சோ இல்லை 16 இன்ச்சோ அந்த ஃபவுண்டேஷனோட, அதாவது மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்றாப்படி இருக்கிற அந்த டிசைனுக்கு ஏற்றபடி அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் கான்கிரீட்டை ஊற்றி அதில் உள்ளே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் எல்லாமே கொடுத்து அதிலிருந்து கொண்டு வருவாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஃபவுண்டேஷனுக்கும் பைல் ஃபவுண்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த பைல் ஃபவுண்டேஷன் ஹில் ஸ்டேஷனில் கொடுக்கறது மூலயமா கண்டெய்னரை ஒரு சமதளமாக வைக்கிறதும் இல்லாமல் இந்த மண் சரிவிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி பைல் ஃபவுண்டேஷன் நம்ம பயன்படுத்தலாம், இல்லை நார்மலாகவே சாதாரண ஃபவுண்டேஷனும் பயன்படுத்தலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ரிசார்ட் கண்டெய்னரு, இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் கன்வர்ஷனை பண்ணும் பொழுது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து தான். ஏன்னா இப்போது இந்த மாதிரி டிசைனில் அதிகப்படியான டோர்கள் கொடுத்துருக்கும் பொழுது கண்டெய்னரில் இருக்கிற சைடு வால் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னம்னா கண்டெய்னரோட டாப் ரெயிலும் கண்டெய்னரோட பாட்டம் ரெயில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற டோர் ஃப்ரேம் இப்போது நீங்கள் என்ன மாதிரி சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த சைஸுக்கு ஏற்றபடி அந்த கண்டெய்னரோட ஆல்ரெடி இருக்கிற மெம்பருக்கு உள்ள இன்னராக நீங்கள் ஒரு மெம்பர் நீங்கள் உள்ளே ஃபுல்லாக விடணும். அப்படி விட்டு அதுக்கு தகுந்தபடி ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டோர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நார்மலாக இருக்கிற சைடு பேனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி டோரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு லைஃபு வராது. அதே சமயம் உங்களுக்கு அந்த டோரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அதே போல் இப்போது இந்த கண்டெய்னர் 2 கண்டெய்னர் சேர்த்தி நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம். அந்த இடத்துல ஃபுல் வெல்டிங் அடிக்கிறது நல்லது, அப்படி இல்லைனா ஸ்டிச் வெல்டிங் அடிச்சுட்டு அதுக்கு மேலே சிலிக்கான் அப்ளை பண்ணுறது நல்லது. சிலிக்கான்
சிலிக்கான்லேயே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சிலிக்கான் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிலிக்கான் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நார்மலாக வந்து சிமெண்ட் பூச்சி வந்து நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு ஈக்குவலான குவாலிட்டி அந்த சிலிக்கான்கள் நமக்கு தரும். அதே போல் இந்த மாதிரி கண்டெய்னர் கன்வர்ஷனில், அதாவது அதிகப்படியான ஓப்பனிங் இருக்கிற கண்டெய்னர் கன்வர்ஷனில் இந்த செட்டப்பில் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கோட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் கோட் அடிக்கிறது நல்லது. ஏன்னா அதிகப்படியான ஓப்பனிங்கள் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த அட்மாஸ்பியரிக் கான்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது வெயிலும் சரி மழையிலையும் சரி உங்களுக்கு இருக்கிற காம்பனண்ட் வெளியே கம்மியாக தான் இருக்குது, ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குதுங்கும் பொழுது உங்களுக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து அதிகமான ட்ராவல் ஆகும். உங்களுக்கு வந்து கண்டெய்னரோட அந்த கார்னர் பாயிண்ட்ஸில் எல்லாமே வந்து ட்ராவல் ஆகும். ஸோ வாட்டர் கான்டாக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதுல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் மினிமம் 2 கோட் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேலே வந்து டாப் கோட் பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாதிரி கண்டெய்னர்கள் வந்து செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு கண்டெய்னர் கன்வர்ஷன் பண்ணுறோம், ஒரு ரிசார்ட் பண்ணுறோம் பொழுது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 கண்டெய்னரோட ரேட்டு, ஒரு கண்டெய்னரோட ரேட்டு ஒரு 3 லட்சம், 2 கண்டெய்னர் சேர்த்து ஒரு 7 லட்சம் ஆகும். இது போல் அதிகப்படியான டோர்கள்லாம் பண்ணி உள்ளே இருக்கிற கிச்சன் செட்டப்பு ஃபர்னிச்சர் இல்லாமல் அந்த செட்டப் மட்டும் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது தனியாக வந்து ஒரு 7 to 7.5 lakhs, 7 to 8 lakhs ஆகுங்க. ஸோ டோட்டலாக வந்து 7 + 8 டோட்டலாக 15 lakhஸில் நமக்கு முடிஞ்சிடும். இது நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனை கம்பேர் பண்ணும் பொழுது அந்தளவுக்கு கம்மியாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாகும். பட் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடாக இருக்கும், டிஃப்ரெண்ட் கான்செப்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் லுக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறது உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய டவுட்ஸ்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.